விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கிராவல் மண் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம் அருண் பிரகாஷ். வணக்கம். அதாவது காரியாபட்டி அருகே கொட்டங்குளம் கிராமத்தில் தனியார் இடத்தில் கிராவல் மண் நடத்துவதற்காக கனிம வளத்துறை அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அங்கு அனுமதி அளித்துள்ள இடத்தில் மணல் அள்ளுவதற்கு அந்த உரிமையாளர்கள் இன்று லாரியோடு மணல் அள்ளிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இங்கு கிராவல் மண் என்பதால் ஏற்படும் பள்ளங்கள் காரணமாக கண்மாய்க்கு நீர்வரத்து பாதிக்கப்படுவதாக கூறி இங்கு கிராவல் மண் அள்ளக்கூடாது என கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த குவாரியில் இருந்து மணல் அள்ளிய லாரியையும் கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். ஆனால் அந்த லாரி ஓட்டுநர் திடீரென லாரியை நகர்த்தி அங்கு பரபரப்பை ஏற்படுத்தினார். மேலும் அந்த லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்தாமல் பொதுமக்கள் மீது இடித்து அங்கிருந்து லாரியை ஓட்டிச் சென்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மேலும் இதன் காரணமாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காரியாபட்டி இன்ஸ்பெக்டர் விஜயகாந்திவன் தலைமையிலான போலீசார் அங்கு கிராவல் மண் அள்ளிக் கொண்டிருந்த வண்டிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் பொதுமக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை அங்கிருந்து கலந்து போக செய்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ்.